மற்றொரு அண்மை செய்தி, தொடர் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸை கொண்டாட கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். ரமேஷ்குமார், கன்னியாகுமரியில் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் விடுமுறை காரணமாக குவிந்திருக்கிறார்கள். அங்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை சொல்லலாம். உலகம் முழுவதும் உள்ள இன்றைய தினம் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடி வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருடம் அதிகரித்திருக்கிறது. ஒன்று, இன்று கிறிஸ்துமஸ் விடுமுறை. அதே போன்று தொடர்ச்சியாக விடுமுறை இருப்பதால் மக்கள் இந்த பண்டிகை நாட்களில் வெளிப்பகுதிகளுக்கு சென்று சுற்றுலா தலங்கள், குறிப்பாக சுற்றுலா தலங்களுக்கு சென்று நேரத்தை செலவிடுவது என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிடம் இன்றைய தினம் காலை முதல் பயணிகளின் வருகை, குறிப்பாக தமிழகம் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றனர். அருவியில் நீண்ட நேரம் குளிக்கும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. அதே போன்று மேல் பகுதியில் கோதையாற்றில் ஏற்றப்படும் படகு சவாரியிலும் பெரும்பாலான மக்கள் இன்றைய தினம் கலந்து கொண்டு அந்த படகு சவாரியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த படகு சவாரியை பொறுத்த அளவில் அங்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடாத நபர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருப்பது சுற்றுலா பயணிகளை மேலும் ஒரு உற்சாகப்படுத்தி இருக்கிறது. திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தண்ணீர் வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து அங்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த தடை நீக்கப்பட்டிருக்கும் நிலையில் சில நாட்களாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாகவே காணப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் இருக்கும் வியாபாரிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியிருந்த நிலையில் தற்பொழுது சபரிமலை செல்லும் பக்தர்களும் சரிதான், அதே போன்று வெளிப்பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகளும் அதிகம் இந்த அருவி பகுதிக்கு வந்து செல்வது என்பது உள்ளூர் வியாபாரிகளையும் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. அதே போன்று சுற்றுலா பயணிகளும் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். சூர்யா, தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்திருக்கின்றனர். பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் இந்த அருவியில் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரமேஷ்குமார்.